ஒரு மனிதர் இருந்தார், இது வந்து எப்படி இந்த கான்செப்ட் தோன்றுச்சு ஆக்சுவலி? ஒரு மனிதர் இருந்தார், கான ரஜுலுன் அப்படிங்கிறது ரசூலுல்லா பல ஹதீஸ்கள்ல ஒரு மனிதர் இருந்தார், பனு இஸ்ராயில்ல இஸ்ரவேலர்களில் ஒருவர் இருந்தார் அப்படின்ட்டு ஒரு சம்பவத்தை உண்மையா நடந்ததை நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரியாக ரசூலுல்லா சொன்ன உண்மை கதைகள், பொய் இல்லாத கற்பனை இல்லாத உண்மையாக நடந்த சம்பவங்கள், இந்த சம்பவங்கள் ஹதீஸ்கள் அங்கங்கு இருக்கு. புகாரில, முஸ்லீம்ல, ஹதீஸ் தொகுப்புகள்ல ஆதாரப்பூர்வமா பதிவாயிருக்கு. இப்படி பதிவு செய்யப்பட்டதை சில அறிஞர்கள் தனியாக புத்தகமா தொகுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி துவக்கப்பட்ட நூல்களிலிருந்து ஒரு நூல் இல்ல, வேற சில நூல்களிலிருந்து அதுல விடுபட்டவையும் சேர்த்து இன்னும் இந்த மாதிரி சம்பவங்கள் மட்டும் இல்லாம கூடவே குர்ஆனில வந்திருக்கிற சம்பவங்கள், உண்மையான கதைகள், அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய படிப்பினைக்குரிய நிகழ்ச்சிகள், இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புத்தகமா ஆக்கியதுதான் ஒரு மனிதர் இருந்தாருங்கிறது. அப்ப இந்த புத்தகத்தை வாசிக்கக்கூடிய ஒருத்தருக்கு சம்பவங்கள் மட்டும்தான் இருக்கும், இதுல விளக்கங்கள் இருக்காது. ஆனா அந்த ஆதாரங்களோடு அந்த உண்மை கதைகள் இருக்கும். அப்ப அது நமக்கு பெரிய ஒரு நன்மையை செய்யுது. நம்பர் 1 என்னன்னு கேட்டா, அந்த சம்பவங்களை படிக்கும் போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சம்பவங்கள் நபித்துவத்தின் ஆதாரம். ஏன்னா ரசூலுல்லா உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறாங்க, எப்போதோ நடந்த விஷயங்களை ரசூலுல்லா சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வஹீன் மூலமாக மட்டும்தான் அது அறிவிக்கப்பட்டிருக்கும். அப்போ அல்லாஹ்விடமிருந்து அறிவிக்கப்பட்ட எவ்வளவு முற்கால எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை ரசூலுல்லா சொல்றாங்கன்னா அது பொய் இல்லாத அல்லாஹ்விடமிருந்து அறிவிக்கப்பட்ட உண்மை சம்பவங்கள். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய நபித்துவத்துக்கு இந்த புத்தகங்கள்ல படிக்கும் போது நமக்கு ஒரு பெரிய ஆதாரம் கிடைக்குது. 2வது, அந்த ஒவ்வொரு சம்பவங்களும் வீணான சம்பவங்கள் இல்ல, அதுல ஒரு படிப்பினை இருக்குது. ஒண்ணுக்கு பல படிப்பினைகள் இருக்குங்கிறது அதை படிக்கிற போது சிந்திக்கும் போது நமக்கு தெரிய வரும். இப்ப உதாரணத்துக்கு 3 பேர் சோதிக்கப்பட்ட சம்பவம் ரசூலுல்லா சொல்றாங்க, பனி இஸ்ராயில்ல நடந்த சம்பவம். ஒருவர் குருடர், ஒருத்தர் வழுக்கை தலையர், இன்னொருத்தர் குஷ்டரோகி. அப்ப இந்த 3 பேருடைய சம்பவத்தை ரசூலுல்லா சொல்றாங்க. அப்ப அதுல ஒவ்வொருத்தருடைய அந்த சம்பவத்திலும் அவரை சோதிப்பவர்கள் அல்லாஹ் அனுப்பி வைத்த மலக் என்ன பேசினாங்க, அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க, பிறகு அவங்களுடைய நிலைமைகள் எப்படி இருந்தது, பிறகு அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, பிறகு குருடருடைய பதில் எப்படி இருந்தது, இது எல்லாமே ஒரு பெரிய படிப்பினை நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்ப அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தணும், தர்மங்கள் செய்யணும், கஞ்சத்தனம் காட்டக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அல்லாஹ் புரிந்த அருட்கொடைகளுக்கு நன்றி கட்டத்தனமா பதில் சொல்லக்கூடாது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அது பேராசைப்படக்கூடாது, இப்படி பல படிப்பினைகள் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய நபி சொல்லி இருக்கிற சம்பவங்கள் உண்மை கதைகளிலும் நிறைய படிப்பினைகள் இருக்குது. அதையெல்லாம் நாம நம்முடைய வாழ்க்கை சிந்திச்சு பார்த்து செயல்படுத்துறதோட இன்னொரு பக்கம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அப்ப குடும்பத்திற்கு சொல்லிக் கொடுக்கணும். இது பொதுவாக மனிதனுக்கு இயற்கையாவே சம்பவங்கள் கதைகள் கேட்கறதுல ஆர்வம் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு எவ்வளவோ நியூஸ் சேனல் இருந்தாலும் உலகத்துல என்ன நடக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறான். ஆனா அது எல்லாமே பயனே இல்லாத, எந்த நன்மையும் தராத, பிரயோசனம் இல்லாத கல்வி. அப்ப உண்மையிலே பயன் தரக்கூடிய கல்விங்கிறது ஒரு உண்மை கதையில நமக்கு கிடைக்கிற படிப்பினையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும், குடும்பத்தாருக்கு நல்ல செய்தி, நல்ல உண்மையான கதைகளை சொல்ல முடியும். அப்ப அந்த கதைகளை சொல்லக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன நான் சொல்றதுன்னு கேட்டா இந்த புத்தகத்தை எடுத்து கையில கொடுத்து உங்க பிள்ளைகளுக்கு தினமும் நீங்களா படிக்கிற இந்த சம்பவங்கள்ல எது உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் நீங்க உங்க பிள்ளைக்கு தினமும் சொல்லுங்க, 2 நாளைக்கு ஒருக்கா சொல்லுங்க, அவங்கள்ட்ட உரையாடுங்க, பேசுங்க. அப்போ அவங்கள்ட்ட ஒரு கதையை சொல்லிட்டு இதுல இருந்து உனக்கு என்னென்ன தெரியுது அப்படின்னு கேளுங்க, அவங்க சில பதில் சொல்லுவாங்க. அப்ப அதுல நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கும். அவங்களே சில நாம சிந்திக்காத சில விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. அப்ப அதுல நம்ம சில விஷயங்களை நிறைய உரையாடல் மூலமாக பயனடைய முடியும். அப்போ இன்னைக்கு பிள்ளைங்க கேம்ஸ் விளையாடுறாங்க, வேற நம்ம சொல்றதை கேட்க மாட்டேறாங்க அப்படின்னா முதல்ல அவங்களோட நம்ம செலவழிக்கிற நேரம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்ப அந்த நேரத்தை செலவழிக்கிறது குறைந்தபட்சம் அவங்களோட பேசுறதுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் ரொம்ப உதவியா இருக்கும். குர்ஆன்ல இருந்தும் பெரும்பாலான எல்லா சம்பவங்களும் குர்ஆன்ல இருந்த சம்பவங்களும் தோக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இது 300 பக்கங்களுக்கு மேல அதிகமா இருக்கு. 78 கதைகள். ஆமாமா. அல்ஹம்துலில்லாஹ்.